ஹாய் கைஸ், வெல்கம் டு பெட்டல்ஸ் டிவி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்கசார் மால் போகிறது தான் பார்க்க போகிறோம். அங்கே ஜூம் பண்ணி ஒரு பிரிட்ஜு காமிக்கிறேன், அதை பாருங்கள். அதுக்கு ஸ்டோரி நான் ரெண்டாவது சொல்கிறேன். ஆக்சுவலி அல்கசார் மால் போகணுன்னு பிளான் பண்ணியாச்சு. சரி, ஓகே, ஒரு சேஞ்சுக்கு மெட்ரோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூஸ் பண்ணோம். கூகுளில் ரொம்ப ரெஃபர் பண்ணால் கூகுளில் மெட்ரோ காமிக்கிறாங்க. அங்கே இறங்கி வேறு ஸ்டேஷனில் மாறி போனோம், எல்லோ லைன் போனோம், க்ரீன் லைன் போனோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி எந்த ஒரு லைனுமே இல்லை. நம்ம போனால் டாக்ஸி த்ரூ தான் போனோம். இல்லைன்னா பஸ் இருக்குது, அதுலேயும் போகலாம். அப்படி பேசி நாங்கள் சிரிச்சிட்டு வந்த இதில் அல்கசார் மால் ரீச் ஆனதே தெரியலை. இந்த மாதிரி நிறைய கார் பார்க்கிங் ஏரியாலாம் உள்ளாடி செட்டாக வச்சுருக்காங்க. ஃபேமிலியாக வந்தால் இங்கேயே பார்க்கிங் ஏரியா எல்லாமே இருக்குது. என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு செக்யூரிட்டி எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓப்பன் பண்ணோன்னா பாருங்களாம், சூப்பராக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்மளால் எந்த ஒரு திங்ஸுமே வாங்க முடியாது. எக்ஸ்பென்சிவ், அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ்ங்க. மினிமம் ஸ்டார்டட் ப்ரைஸே 200 100 ரியாலோட மேலே எபோவ் தான் இருக்குது. 100 ரியாலே நம்ம ஒரு ரூபாய்க்கு 2500 ருபீஸ் வருது. அந்த அளவுக்கு வாங்கினோன்னா நம்ம ஊர்லேயே இதை விட நல்ல திங்ஸ் நமக்கு வாங்கலாம். சரி, ஓகே, வந்ததுக்கு நம்ம சுற்றியாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்தோம். சில ஆஃபர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸில் எடுத்தோன்னே இந்த ஸ்ப்ரே. ஆனால் இந்த ஸ்ப்ரே ஷாப்பில் ஒரு பாட்டில் ஸ்ப்ரே 300 ரியாலோட மேலே தான் இருக்குது. நம்ம ஒரு மணிக்கு 300 ரியால்னால் 7000 8000 ருபீஸ் வரும். அதே மாதிரி எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது உள்ள. ஆக்சுவலாக நாங்கள் மெயினாக வந்ததே மூவி பார்க்குறதுக்கு தான் வந்தோம். இங்கே மேலே மூவி மால் இருக்குது. சரி, ஓகே, மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்க போனால் அங்கே டிக்கெட்டு க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. 4 o'clock ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிக்கெட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போது 5:30 ஆகிடுச்சு. ஸோ மூவியும் பார்க்க முடியலை. சரி, ஓகே, வந்தது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எதுவும் வாங்கவும் முடியலை. எல்லாமே ஹை கிளாஸ் ஹைஃபைவாக இருக்குது. இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு பரவாயில்ல. நமக்கு நம்மளை மாதிரி வேலை பார்த்துட்டு இங்கே வாங்குறதுக்கு மனசு வரல. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மணி எப்படி அதை வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வாங்கவே முடியலை. சரி, ஓகே, மூவியும் இல்லை, ஒன்றும் பார்க்கவும் முடியலை. சரி, ஓகே, சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்பேக் ஷாப்பு பார்த்தாங்க. அந்த ஹேண்ட்பேக் ஷாப் ஸ்டார்டிங் ப்ரைஸே 250 ரியாலு. 250 ரியால்னால் நம்ம ஒரு மணிக்கு அரௌண்டு 6000 ருபீஸாக்க வரும். சரி, ஓகே, இங்கே வேண்டாம், வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, கிளம்பிட்டோம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.